My dear students, this is Class 12 Maths, Chapter 6, Exercise 6.1, question number 6 பார்க்க போகிறோம். Prove by vector method that the area of quadrilateral ABCD having diagonals AC and BD is half of the mod AC vector cross. நல்லா கவனிங்க, இது டாட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியோட ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார்னு ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? சரி, இப்போது இதை வந்து நான் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸாக பிரிச்சுக்கிறேன். வெக்டார் ஏரியா, யாரோட வெக்டார் ஏரியா? ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ நல்லா கவனிங்க, ஏபிசி அதாவது இது வந்து ட்ரையாங்கிள் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய ஏரியா பை வெக்டார் மெத்தட் எப்படி கொடுப்போன்னா ஈக்குவல் டு 1/2. பாருங்கள், நல்லா கவனிங்க, ஏபி வெக்டார் இன்ட்டு ஏசி வெக்டார், அதாவது டூ அட்ஜசன்ட் சைட்ஸ், ஓகேவா? ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வெக்டார் ஏரியா ஆஃப் இன்னொரு ட்ரையாங்கிள் சொல்லுங்கள், ஏடிசி, ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏடிசி, அதனோட டூ அட்ஜஸ்டன்ட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஏசி அண்டு ஏடி, ஓகேவா? அதனுடைய ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து ஏசி அண்டு ஏடி, ஓகே, ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, ஓகேவா? ஸோ வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேர்த்துனா நமக்கு இந்த ஏபிசிடியோட ஏரியா கிடச்சிடும் இல்லையா? ஸோ வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசியினுடைய ஏரியாவை ஆட் பண்ணால் நமக்கு ஏபிசிடின்ற குவாட்ரிலேட்டரோட ஏரியா கிடச்சிடும், ஓகே. இங்கே இதை எழுதிக்கலாம், 1/2 ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ப்ளஸ் 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், ஓகே. இங்கே நல்லா கவனிங்க, நான் வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன் முன்னாடிக்கு. அப்படி ஷிஃப்ட் பண்ணுறச்ச இதனோட சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் பி வெக்டாரை முன்னாடி எடுத்ததுன்னா இதனோட சிம்பிள் மாறிடும், மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி ஏசி வெக்டாரை நான் முன்னாடி கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு மைனஸ் வந்துடும், புரியுதாப்பா? ஸோ ஒரு மைனஸ் எடுத்துடுறேன் வெளியா. அது போக இங்கே ஒரு சின்ன ஆல்டர்னேட் பண்ண போகிறோம். அதாவது ஏசி வெக்டார் முன்னாடி வந்துடும், ஏபி வெக்டார் பின்னாடி போயிடும், ஓகேவா? ப்ளஸ் 1/2, இது நான் ஒன்றும் பண்ணல, ஏசி வெக்டார் அப்படியே தான், ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், இதில் நான் எந்த சேஞ்சும் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே ஏசி வெக்டார் காமனாக இருக்குது பாருங்கள், அது நான் வெளியே எடுத்துக்கிறேன். 1/2 அப்படியே இருக்கட்டும். நல்லா கவனிங்க, ஏசி வெக்டாரையும் நான் வெளியே எடுத்துடுறேன். ஏசி வெக்டாரை நான் வெளியே எடுத்துட்டேன், கிராஸ் தான் போட்டாகணும். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போகிறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். அப்போது மைனஸ் ஏபி வெக்டார், அந்த மைனஸ் என்ன பண்ணுறேன், இந்த ஏபிக்கு அப்ளை பண்ணிடுறேன், மைனஸ் ஏபி வெக்டார். அப்புறம் இங்கே என்ன மீந்திருக்கு, ஏசி வெக்டார் போக என்ன மீந்திருக்குன்னா ஏடி வெக்டார் மீந்திருக்கு. இங்கே ஏபி வெக்டார் மீந்திருக்கு, ஏசி போக, ஏசி தான் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ
இந்த மைனஸை நான் உள்ளே கொடுத்து இதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஏடி வெக்டாரை எடுத்து இது பக்கம் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இன்னொரு ரூல், அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ் ஏபி வெக்டார் இருக்குது இல்லையா? சப்போஸ் நான் பி முன்னாடி கொண்டு வந்தேன்னா இதனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ பி வெக்டார் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு அதுதான் நான் எழுத போகிறேன். ஓகேவா? சரி, இப்போது 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் ஏபி வெக்டார், அதாவது பிஏ முன்னாடி எடுத்துகிட்டு என்ன ஆகிடும்? பிஏ வெக்டார் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுது. புரியுதா? சரி, இப்போது ஏடி வெக்டார் அப்படியே, அது ஒன்றும் பண்ணல. சரி, இப்போது இங்கே டயக்ராமேட்டிக்கலி நல்லா கவனிங்க. பிஏ வெக்டார் எங்கே இருக்குது? பிஏ வெக்டார் அதாவது இந்த டைரக்ஷனில் வருது. பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார். ஏடி வெக்டார் எங்கே இருக்குது? ஸோ டைரக்ஷன் மாறல, இப்படி வந்து இப்படி தான் போகுது ஏடி வெக்டார். ஸோ பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார், இதுக்கு குறுக்கால ஆப்போசிட்டில் யார் வராங்க பாருங்கள். ஸோ இந்த வெக்டார் இங்கிருந்து கிளம்பி இப்படி போகிறது, இதுக்கு ஆப்போசிட்டில் இதான் வருது. அப்போது பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டார். ஓகேவா? ஸோ இதுக்கு நாம் பிடி வெக்டார் அப்படின்னு தாராளமாக எழுதலாம். ஓகேவா? ஸோ 1/2 வெளியே என்ன இருக்குது? ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். புரியுதாப்பா? அப்போது சப்போஸ் நான் இதுக்கு மாட் எடுத்துன்னா, அதாவது 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். ஸோ 2 டயகனல் வந்துடுச்சு பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே. ஓகேவா? இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் கொண்டு வந்துட்டுமா? ஓகே, இங்கே எழுதிடலாம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் quadrilateral ABCD equal to 1/2 mod AC vector cross BD vector hence proved. ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.